காவல்துறை அழைப்பானை அனுப்பியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக அவர்களை சந்திப்பதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன். இன்னும் 1 அல்லது 2 மணி நேரத்திற்குள் காவல்துறை அதிகாரிகளை உரிய முறையில் சந்திப்பேன். வேற எதுவும் கருத்து கூற விரும்புகிறீங்களா சார்? உங்க பேரை இதுக்கு இப்பொழுது எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. சந்திப்புக்கு பிறகு உறுதியாக பத்திரிகைகளை சந்திப்பேன். சார், இந்த கொலை சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நண்பர் ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர், அவருடைய கொலை அல்லது தற்கொலை அல்லது எதுவாக இருந்தாலும் அது வருத்தத்துக்குரியது. அவருடைய குடும்பத்திற்கு எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயல் நடந்திருக்கக்கூடாது, நடந்துவிட்டது. அதை பற்றிய முழுமையான தகவல்களை காவல்துறை உரிய முறையில் விசாரித்து வருவதாக அறிகிறேன். அது முற்றிலும் தவறான தகவல். என்னுடைய 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் எந்த காங்கிரஸ்காரிடத்திலும் நான் ஒரு பைசா கூட வாங்கியது இல்லை, வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எப்பொழுதும் எங்கு வேண்டும் சொல்லுவேன். அதை பற்றிய விவரங்களை உரிய முறையில் காவல்துறை விசாரிக்கும் நம்புகிறோம். இதுல யாருமே இதுவரைக்கும் 3-4 நாள் ஆச்சு. இந்த குற்றவாளிகள் யாரு என்ன வரும்னு தெரியாம காவல்துறை திணறிக்கிட்டு இருக்கு. எப்படி நடந்திருக்கலாம்? தமிழக காவல்துறை மிக சிறந்த முறையில் பணியாற்றக்கூடிய காவல்துறை. இன்னும் சொன்னால் உலக புகழ்பெற்ற ஒரு காவல்துறை என்று பெயர் பெற்ற நம்முடைய காவல்துறை என்பதை எல்லோரும் அறிவர். அவர்கள் உரிய முறையில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்புகிறோம். விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், உரிய முறையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் கருத்து. எங்களுடைய கருத்தும் அதுதான். இதை பற்றியெல்லாம் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணை முடியட்டும் என்பதுதான். நன்றி சார்.